பாருங்க மீனை பாருங்க, தெரியுதுங்களா? என்னடா இது, ஆற்றுல தண்ணி குறைஞ்சிருச்சு. நிறைய மீன் பிடிக்கலான்னு நினைக்கிறேன். வாங்க, அங்கே ஒரு குட்டை இருக்குது, மீன் எதாவது இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க வாங்க, இங்கே தான் ஒரு குட்டை இருக்குது, அதில் ஏதோ மீன் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இருந்தால் பிடிச்சி போய்டும் தண்ணி. சரிங்க, குட்டையை கட்டுட்டா பாருங்க. அங்கங்கே ஃபுல்லாக மரமே பனைமரமாக காலி ஆகிவிட்டது. ஒரு பள்ளம் இருக்கின்றது. மீன் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். ஆஹா, ஏங்க இருக்குதுங்க மீன். எவ்வளோ மீன் ஓடுது பாருங்கள். இங்கே ஒரு மீன் பத்துன்னு இருக்குது பாருங்கள், தெரிஞ்சுக்குதுங்களா? இது குறை மீன் நினைக்கிறேன். இது பாருங்க, மீன் ஓடுது பாருங்க, தெரியுதுங்களா? அங்கே பாருங்க, ஃபுல்லாக மீன் தான். தெரிலன்னு நினைக்கிறேன். இருங்க, ஒரு மீன் பிடிச்சி காட்டுறேன். இது மீன் தான். இங்கே மீன் இந்த பழத்தில் தாங்க நிறைய இருக்குது. அது ஒரு மீனாச்சும் பிடிச்சி காட்டுறோம் உங்களுக்கு, அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. சும்மா வீடியோ போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு மீனாச்சும் பிடிச்சி காட்டுற பாருங்க. இவ்வளோ மீன் இருக்குது இதில் பாருங்கள். நான் பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, இப்போ நான் அந்த ஒரு மீனாச்சும் உங்களுக்கு பிடிச்சி நான் காட்டுறேன். பார்க்கலாம், இருங்க. பிடிக்க முடியுமான்னு தெரில. அந்த மீனை காணாங்க. ஒன்றாச்சு பிடிச்சி காட்டுறேன். சக்ஸஸ். பாருங்க, மீனை பாருங்க, தெரியுதுங்களா? ஓ ஓ ஓ ஓ ஓ. ஒரு மீனை பிடிச்சிட்டான் பாருங்க. மீன் பாருங்க, மீன் பாருங்க, மீன் பாருங்க, மீன் பாருங்க. பாருங்க மீன், மாரி செம மீன் இருக்கு. குறவை எல்லாம் குறவை மீன் பாருங்க. பாருங்க, இது மாதிரி மீன் தான் குறவை எல்லாமே மீன். செம மீன் இருக்குது இந்த குட்டையில். நம்ம அப்புறம் நம்ம எங்கிட்ட வந்து அப்படின்னா பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம். நீங்கள் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.